பெருநாள் தொழுகையுடைய விவரங்கள் எல்லோருக்கும் தெரியும். 2 ரக்காத்துகளை கொண்ட தொழுகை. ஆரம்பத்தில் 7 தக்பீர்களும் 2வது ரக்காத்தில் 5 தக்பீர்களும் சொல்வது ரசூலுல்லாஹுடைய சுன்னா. தக்பீர் சொல்லக்கூடிய நேரம் இமாம் மாத்திரம்தான் தக்பீர் சொல்வார். மாமூம்கள் சத்தம் போட்டு சொல்லாமல் அவர்கள் மனசுக்குள்ளாக சொல்லிக் கொள்ள வேண்டும். இமாமோடு சேர்ந்து மாமூம்களும் அல்லாஹு அக்பர்னு சத்தம் போடுவதல்ல. தக்பீர் சொல்லுதல் என்பதும் தக்பீர் கெட்டுதல் என்பதும் வித்தியாசம். இஹ்ராம் தக்பீர் இருக்கிறது, தொழுகைக்கு ஆரம்ப தக்பீர், அதில் கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வதோடு கைகளையும் கட்டிக்கொள்ள வேண்டும். 2வது 3வது போன்றவைகள்ல கப்பர் என்ற தக்பீர் சொன்னார்கள். இப்ப நாங்க அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வதுதான், தக்பீர் கெட்டுவதல்ல என்பதை நாங்க விளங்கிக்கொள்ள. சமூகம் அதை பிழையாக விளங்கினதுனாலதான் இப்படி நாங்க சொல்லக்கூடிய நேரத்துல கூட அதை வித்தியாசமாக பார்ப்பார்கள். சந்தோஷமான நிலைமை வந்தா ரசூலுல்லாஹ் சொன்னாரு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அப்ப நாங்க தக்பீர் அல்லாஹு அக்பர்னு சொல்ல மாட்டோம், வாயால அல்லாஹு அக்பர். இது மாதிரி ரசூலுல்லாஹ் கப்பர தக்பீர் சொன்னா நாங்க அல்லாஹு அக்பர் என்று சொல்வதுதான். ஆரம்ப ரக்காத்துல 7 தக்பீர்கள், 2வது ரக்காத்துல 5 தக்பீர்கள் நாங்க சொல்லிக் கொள்ளணும். தொழுகை முடிந்ததன் பின்னால சிறியதொரு உபதேசம் நடைபெறும், அதையும் கேட்டுக்க வேண்டும். குறிப்பாக தொழுகக்கூடிய நேரத்திலேயோ தொழுகை முடிந்ததன் பின்னாலேயோ ஒருவருக்கு ஒருவர் வீடியோ எடுத்துக்கொண்டு போட்டோ பிடிப்பதை தடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இது வலைத்தளங்கள்ல பெரும்பாலும் வரும். பெண்களுடைய போட்டோக்கள் வந்தால் அது பெரிய சிக்கல்கள் உண்டாக்கும். எனவே தனித்தனியாக எங்களுடைய பயான் வீடியோ பண்ணப்படும். பயானுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கலாம், ஆடியோக்களை கேட்கலாம். தனிப்பட்ட ரீதியில் யாரும் போட்டோக்கள் எடுக்க வேண்டாம். குறிப்பாக பெண்கள் பகுதியில் அதை தடுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய நேரம் ஈத் முபாரக் என்றதை அது எவ்வளவு சொன்னாலும் ரத்தத்தில் ஊறினமாயி எங்கள்கிட்ட வந்து குர்ஆன் சுன்னா நேசிக்கக்கூடிய சமூகம் எடுத்த உடனே ஈத் முபாரக். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல. தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் அல்லது பாரக் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும், இது மாதிரியான வாழ்த்துக்களை தான் நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு வாட்ஸ்அப்புகள், ஃபேஸ்புக்குகள் எடுத்த உடனே ரமலான் முபாரக், ஈத் முபாரக், இது வந்து அப்படியே கடைசியில் ஒரு காலத்துல எங்கள்ட சின்ன பிள்ளைகளுக்கு கடமையாக போயிடும். கந்தூரி கத்தம் பார்த்து உருவான வரலாறு பார்த்தா இதுதான். நாங்க சும்மா சொல்லுவோம், எங்கள்ட சின்னது வாஜிபாக்கிடும். ஈத் முபாரக் கொண்டு இல்லாம பெருநாள் இல்லைன்னு மாதிரி ஆகிடும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்லாதவைகளை நாங்க வளமையாக்கி கொள்ளாம நல்ல பாரக் அல்லாஹ்னு துஆ சொல்லலாம். தகப்பல் அல்லாஹு மின்னா, அல்லாஹ் எங்களையும் உங்களையும் கபூல் செய்து கொள்ளட்டும் என்று துஆக்களை கேட்டுக்கொள்ளலாம், சலாம் சொல்லிக் கொள்ளலாம். சரியா? சஃபுகளை நேரம் நெருக்கமாக வைத்துக்கோங்க. அல்லாஹு அக்பர். الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. الله أكبر.
سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த முறை ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்து அந்த ரமலானுடைய கடைசி பகுதியை இரவு பகுதிகளையும் நாங்கள் ஹயாத்தாக்கி பெருநாளை கொண்டாடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதற்காக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இவ்வாறான ரமலானை தருவது லஅல்லக்கும் தத்தகூன் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நாங்கள் இறை விசுவாசிகளாக மாறி ரமலானிலே எடுத்த பயிற்சிகளை ஏனைய காலங்களிலே அமுல்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் இவ்வாறான தர்பியாக்களை நமக்கு தருகின்றான். வெறுமனே ஒரு மாத காலத்தோடு நம்முடைய இபாதத்துகளை சுருக்கி கொள்ளாமல் நாம் எடுத்த பயிற்சிகளை ஏனைய மாதங்களில் அமுல்படுத்துவதற்காகத்தான் குறிப்பாக இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த ரமலானில் எடுத்த மிக முக்கியமான சில பயிற்சிகள் இருக்கின்றன. தியாகம் செய்வதற்கு நாங்கள் எங்களை பழகிக்கொண்டோம். நம்முடைய மனோ இச்சைகளை அடக்கி பொறுமையாக இருப்பதற்கு நாங்கள் எங்களை பழகி கொண்டோம். தியாகத்தோடும் பொறுமையோடும் இபாதத்து செய்வதற்கும் சுஜூது ருக்கு போன்றவைகளில் கியாமுல் லைலிலே நாங்கள் பழகி கொண்டோம். இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பரிச்சயப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஹ்காஃபின் அத்தியாயம் 46வது அத்தியாயத்துடைய 35வது வசனத்தில் ஒரு அறிவுரையை சொல்லி காட்டுகிறான். ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். அல்லாஹ் தஆலா 3 செய்திகளை ஞாபகப்படுத்துகிறான். இந்த மூன்றும் இந்த ரமலானிலே நாங்கள் எடுத்த பயிற்சிகள். இந்த ரமலானிலே நாங்கள் எடுத்த பயிற்சிகளை அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். முதலாவதாக ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்ம். உலுல் அஸ்ம் என்ற ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே 5 பேர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 25 நபிமார்களை பேசுகிறான். அந்த 25ல் 5 பேர்களை அல்லாஹ் விசேடமானவர்களாக தெரிவு செய்தான். அவர்களை தான் உலுல் அஸ்ம் என்று நாங்கள் அழைக்க. உறுதி மிக்கவர்கள், திடகாத்திரமானவர்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் கொள்கையை விட்டு கொடுக்காதவர்கள், மார்க்கத்துக்காக வேண்டி உறுதியாக நின்றவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 5 பேர்களை அல்லாஹ் தஆலா உலுல் அஸ்ம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? பொறுமையின் மாதத்தை அடைந்த நீங்கள், பொறுமையை பயிற்சியாக எடுத்த நீங்கள் அந்த உலுல் அஸ்ம்கள் பொறுமையோடு இருந்ததை போன்று நீங்கள் உலகத்தில் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். முதலாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய பொறுமை அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், தியாகத்தை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் தௌவா களத்திலே இருக்கும் போது, அல்லாஹ்வை பற்றி பேசும்போது அவர்களுக்கு எதிரியாக தட்டையாக நின்றது யார் தெரியுமா? தன்னுடைய மனைவி. அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய மனைவி எதிராக நின்றால், சோதனையாக நின்றால், தௌவாவை அமுல்படுத்தும் போது, சுன்னாவை செயல்படுத்தும் போது மனைவி எதிராக நின்றால் அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். கானதா தஹ்தா பிதைனி மின் இபாதினா ஸாலிஹீன்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி நம்முடைய நல்ல அடியாருக்கு ஒரு மனைவியாக இருந்தால் கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா சாலிஹீன் வ கானதாஹுமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மோசடி செய்தார்கள், துரோகம் செய்தார்கள், நரகவாதியாக மாறிவிட்டார்கள் நல்லா சொல்லி காட்டுகிறார். இது என்ன உபதேசம் தெரியுமா? குடும்பமாக வாழும் போது கணவன் மனைவிக்கு மத்தியில தகராறுகள் வரும், கருத்து முரண்பாடுகள் வரும், சில ஓடி பிரச்சனைகள் ஏற்படும். பொறுமை என்ற ஆயுதத்தை நாங்கள் கையிலே இருந்து கொள்ள வேண்டும். அவசரப்படக்கூடாது, வார்த்தைகளை கொட்டிவிடக் கூடாது. கணவன் மனைவியோடையாக இருக்கலாம், மனைவி கணவனோடையாக இருக்கலாம். வாழும் போது ஏதாவது மனக்கசப்புகள் வந்தால் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் நாங்கள் போய் நிற்க வேண்டும். ஜாஹிலிய சிந்தனைகளை பேசக்கூடாது என்பதை அல்லாஹ் முதலாவது உபதேசமாக நமக்கு சொல்லி தருகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை வைத்து அல்லாஹ் எமக்கு பாடம் சொல்லி தருகிறான். இரண்டாவது உலுல் அஸ்ம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், திடகாத்திரமானவர்கள், உறுதி மிக்கவர்கள், அல்லாஹ்வுடைய ஹலீல் என்று அல்லாஹ் தெரிவு செய்தான். அவருடைய எதிரி யார் தெரியுமா? அவருடைய தாவா களத்துக்கு எதிராக நின்றவர் தன்னுடைய தந்தை ஆசர். சுப்ஹானல்லாஹ், அதையும் அல்லாஹ் தஆலா பாடமாக சொல்லி தருகிறான். நீங்க சுன்னாவின் அடிப்படையிலே வாழும் போது, குர்ஆன் சுன்னா நேசிக்கக்கூடியவர்களாக வாழும் போது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் அடிப்படையில் நான் பெருநாள் தொழுவேன் என்று வரும் போது சில போது பெற்றோர்கள் எதிராக நிற்பார்கள், தந்தை எதிராக நிற்பார், தாய் அடுத்த பக்கத்தில் இருப்பார். இதன் போது நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ரமலான் தார பயிற்சி. ஆசர் இப்ராஹிம் நபியுடைய தந்தை சிலைகளை வணங்கக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய தந்தையை யா ஆபத்தி, அருமை தந்தையே அழைத்து உபதேசம் செய்கிறார். நீங்க வழிகட்டு போக வேண்டாம், ஷைத்தானுக்கு அடிபணிய வேண்டாம், அல்லாஹ்வை நிராகரிக்க வேண்டாம் என்றெல்லாம் உபதேசம் செய்யும் போது அந்த தந்தை அமைதியா கேட்டுக்கொண்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? அராகிபுன் அன்தான் ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், எங்கட சிலைகளை நீ கேவலப்படுத்துறியா? எங்களுடைய சிலைகளை எதிர்த்து பேசுறியா? அர்ஜுமன்னக, உன்னை கல்லெறிந்து கொள்ளுவேன் என்றார் வாப்பா. வாப்பா மகனுக்கு சொல்றார், நீ இதை விட்டு விடலன்னு சொன்னா கல்லெறிந்து உன்னை கொல்லுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா கேசல்ல, வழிகேடர் என்று சொல்லல, ஊட்டோட்டு விரட்டல்ல, நீங்க எல்லாம் பழைய ஜாதின்னு சொல்லல, சலாமுன் அலை, என்னுடைய தந்தையே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் வாதாடுவேன் என்று பேசுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ் நமக்கு ஒரு பாடமாக சொல்லி தருகிறான். அந்த உலுல் அஸ்ம்களை போன்று பொறுமையாக இருங்கள். வயோதிப பெற்றோர்கள் உங்களோடு வாழ்ந்தார், அவர்கள் சில போது குறும்புத்தனங்களை செய்வார்கள், சில வார்த்தை பிரயோகங்களை பாவிப்பார்கள். நீங்கள் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நன்றி மறந்து பேசுவார்கள். ஏன்னா சின்ன பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் சூரத்து தீனிலே சொல்கிறானே, சும்மா ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின், அவர்கள் சின்ன வயதில் இருந்ததை போன்று முதியவர்களாக மாறினால் ஆகிவிடுகிறார்கள். சுயமாக ஒன்றை செய்ய முடியாது, சுயமாக வெளிவாசல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, சுயமாக சாப்பிட முடியாது, எம்முடைய சிறார்களை போடு மாறிவிடுவார்கள். அதன் போது நீங்கள் பொறுமையாக இருங்கள். நீங்கள் கோபப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை பாவித்தால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். ரமலான் மாதத்துல கூட நாங்க நிறைய படித்தோம். யாரெல்லாம் வயோதிப பெற்றோர்களை அடைந்து அவர்களின் மூலமாக சோனம் செல்லவில்லையோ அவன் நாசமடைவானாக என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே இரண்டாவது நூஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து அல்லாஹ் சொல்லி தருகிறான், தந்தையோடு நடந்து கொண்ட விதத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடையவும் நான்காவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிரிகள் யாரு தெரியுமா? அந்த சமூகம், அந்த அரசாங்கம். எந்த சமூகத்தில் இருந்தார்களோ அந்த சமூகமும் அந்த அரசாங்கமும் அவருக்கு எதிராக நின்றது. ஃபிரௌன் பயங்கர எதிரியாக இருந்தான், மன்னன். மூசா நபியை எதிர்த்து பேசினான், ஆனால் மனம் தளரவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. அல்லாஹ்வை பற்றி பேசினார், மக்களுக்கு முன்னால கேவலப்படுத்தினான். ஹாமானை அழைத்து சொன்னான், ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டு, நான் மூசாட அல்லாஹ்வை பார்க்கணும் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெட்கப்படவில்லை, பயப்படவில்லை, தைரியமாக இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்த வரலாறை நாங்கள் படித்திருக்கிறோம். கடலுக்கு முன்னால போய் நிற்கிறார்கள், ஃபிரௌன் விரட்டி கொண்டு வருகிறான். இந்த நேரத்திலே மக்களே சொன்னார்கள், இன்னா லமுதுரகூன், மூசா நாங்க மாட்டிக்கொண்டோம், என்னுடைய கதை முடிந்து விட்டது என்று சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, ஏன் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் நேர் வழி காட்டுவான். சுப்ஹானல்லாஹ், இந்த பொறுமையை அல்லாஹ் பாடமாக சொல்லி தருகிறான். வியாபாரத்துல நஷ்டம் வரும், குடும்பத்துல பின்னடைவுகள் வரும், சில போது மனக்கசப்புகள் வரும். இந்த போது கொள்கையை விட்டு விட்டு போவதில்லை,
குர்ஆன் சுன்னாவில் தடமாறுவதில்லை. சின்ன பிரச்சனை, பொருளாதாரத்துல நெருக்கடி, வட்டிக்கு போய் நிக்கிறோம். குர்ஆன் சுன்னா எல்லாம் சரி வராது, இந்த போக்குல போனா முன்னேறாது என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அல்லாஹ் உதாரணமாக சொல்லி தருகிறார். கஷ்டங்களின் போதும் மனம் தளரக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். பிரச்சனை வரும், குடும்பத்துல சோதனை வரும், வியாபாரத்தை அல்லாஹ் சிலரை முன்னேற்றி வைப்பான், இன்னும் சிலர் அடிமட்டத்துல கொண்டு வந்து சேர்ப்பான். எதற்காக தெரியுமா? எங்களை சோதிப்பதற்காக. பிரச்சனை வந்த உடனேயே அல்லாஹ்வை மறந்து பேசக்கூடாது. இன்னைக்கு மனிதன் என்ன சொல்கிறானாம்? அல்லாஹ் சூரா ஃபஜ்ர்ல சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்க நாடி பொருளாதாரத்தை கொடுத்து, வளங்களை கொடுத்து, சமூகத்தை அந்தஸ்தை கொடுத்த உடனே என் ரப்பி அக்ரமன், என் அல்லாஹ் என் முகத்தை பார்த்துட்டான், எனக்கு சந்தோஷமா இருக்கிறது, எனக்கு பரக்கத்து செஞ்சுட்டான், எனக்கு என்னை சங்கைப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். அதே மனிதன் அல்லாஹ் மறுவாவும் சோதிக்க நாடி ஃபகதர் அலைஹி ரிஸ்கஹு, அவனோட வாழ்க்கையில கொஞ்சம் சோதனையை கொடுத்தா, கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தா, கொஞ்சம் பின்னடைவை கொடுத்தா, என் ரப்பினை அஹானன், கேவலப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் மனிதனுடைய மனோநிலை. இது மாற வேண்டும் அன்பான சகோதரர்களே. இந்த அல்லாஹ் சொல்ற ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்ம் என்ற குர்ஆன் வசனம் எங்களோட வாழ்க்கையில பல வகையிலும் பாடமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவாவுக்காக வேண்டி பாடுபடுகிறார்கள், ஏகத்துவத்தை சொல்வதற்கு பாடுபடுகிறார்கள். அவர்களுடைய எதிரி யாரு? அவர்களுக்கு முன்னால நின்ற எதிரி யாரு? தன்னுடைய வாப்பாவுடைய சகோதரர் அபூ லஹப் பயங்கர எதிரியாக இருந்தான். தப்பல் லகயா முஹம்மது என்று ரசூலுல்லாஹ்வை பதுவா செய்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா லஹப் என்ற அத்தியாயத்தை இறக்கி அந்த மனிதனை கேவலப்படுத்துகிறார். பெரியப்பா எதிராக நின்றதுக்காக வேண்டி மனம் தளரவில்லை. இன்னைக்கு வாப்பா கொஞ்சம் எதிராக நின்றா நாங்க கொள்கையில பின்னுக்கு வாங்குறோம், மனைவி கொஞ்சம் எதிராக நின்றா கொள்கையை விட்டு ஓடுகிறோம். எப்படி குடும்பம் எங்களை கணக்கெடுக்கலையா, நாங்க குடும்பத்தோட போறோம், சுண்ணாவை விட்டுட்டு போறோம். அன்பான சகோதரர்களே, இது எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கொள்கையோடு இருக்க வேண்டும். பொறுமை இந்த ரமலான் தந்த பாடம். அதே குர்ஆன் வசனம் அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், வலா தஸ்தஅஜில் லஹும், அவசரப்பட வேண்டாம். அல்லாஹ்விடம் துஆ கேட்பதாக இருக்கலாம், குழந்தை வளர்ப்பதாக இருக்கலாம், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அவசரம் எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் துஆவில், அல்லாஹ்விடம் துஆ கேட்பதில் அவசரப்படாமல் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் இஸ்தஅஜால் யா ரசூலல்லாஹ், அவசரம் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது, நான் கேட்டேன் இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்வதுதான் அவசரம். அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு கிடைச்சல்லன்னு ஒரு வார்த்தை பாவிச்சுறானே, இது அவசரப்படுகிறானா? இன்னைக்கு நாங்க 2 தடவை கேட்கிறோம், 3 தடவை கேட்கிறோம், கடைசி 10ல சுஜூதுல கேட்கிறோம், பெருநாளைக்கு பிறகு கிடைக்கலையா வட்டிக்கு போறோம், லோன் வாங்க ஆரம்பிக்கிறோம், இது சரி வராதுன்னு சொல்கிறோம், எத்தனை தடவை கேட்கிறதுன்னு சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய விடயத்தை நாங்கள் அவசரப்படக்கூடாது. அல்லாஹ்விடம் கேட்பது எங்கட கடமை, தாரது அல்லாஹ்வுடைய முடிவு, அவன் எப்ப வேணுமானாலும் தருவான். இதுதான் பொறுமை, துஆவில் பொறுமை. பிள்ளைகளோடு வளர்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம், குடும்பத்தோடு வாழுகிறோம். சில போல் அவர்கள் ஏதாவது வேலைகள் செய்து விட்டால் உடனடியாக இஸ்திஅஜால் பதுவா செய்து விடுவோம். நீ சரி வரவே மாட்டாய் என்போம், உருப்பட மாட்டாய் என்போம், நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி விடுவோம். அன்பான சகோதரர்களே, அப்படி சொல்லி அந்த பிள்ளைகள் பின்னடைவை போய் சேர்ந்தால், உலகத்துல ஒன்றுக்கும் இல்லாமல் போனால் கவலைப்படுவது அதே பெற்றோர்கள் தான், கவலைப்படுவது அதே பெற்றோர்கள் தான். எனவே வலா தஸ்தஅஜில் லஹும், யாருடைய விடயத்திலும் நபியே நீங்கள் அவசரப்பட வேண்டாம். துஆ கேட்பதாக இருக்கலாம், மற்றவர்களோடு பேசுவதாக இருக்கலாம், பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அவசரம் என்பது கூடாது. இன்னைக்கு வட்டிக்கு போனவர்கள், லோன் வாங்கி கொண்டு சீரழியக்கூடியவர்களை பாருங்க, அவசரம், அவசரமாக முன்னேற ஆரம்பித்தார்கள், கிடைக்கவில்லையா ஹராத்துக்கு போனார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இதை ஒரு பாடமாக அல்லாஹ் சொல்கிறான், வலா தஸ்தஅஜில் லஹும், எந்த விடயத்திலும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், பொறுமையை கடைபிடித்து அந்த உலுல் அஸ்ம்களை போல் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான், யௌம யரவுனஹா, நாங்கள் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாங்கள் கடைசி பத்துல சுஜூது செஞ்சு, ருக்கு செய்து, குர்ஆன் ஓதி, தௌபா செய்து, பயான் நிகழ்ச்சியில வச்சோம். எதற்காக, என்னத்துக்காக நாங்கள் செய்தோம்? மறுமையில நாங்க தப்ப வேண்டும்.
இந்த கொஞ்ச கால உலகத்துல நாங்க நல்ல முறையில வாழ்ந்து மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்றுதான் நாங்க முயற்சி செய்தோம். அல்ல அந்த மறுமையை எங்கட கண் முன்னால கொண்டு வந்து வைக்கிறார். மறுமை நாள் என்பது நாங்க இந்த உலகத்துல 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்திருப்போம். ஆனா அல்லாஹ்வோட பார்வையில ஆஷியத்தன் அவு துஹாஹா, ஒரு சின்ன ஒரு மாலை பொழுது அல்லது ஒரு காலை பொழுது. இப்ப நாங்க தொழுது கொண்டு கூடி இருக்கிறோமே, தொழுது முடிச்சு போறோமே, இந்த கொஞ்ச நேரம் தான் மறுமையோடு ஒப்பிடும் போது உலக வாழ்க்கை. 80 வருஷம் வாழ்ந்திருப்போம். அல்லாஹ்வோட பார்வையில ஒரு நொட்டி பொழுதுதான். அப்ப நாங்க இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள நல்லமல்களை செய்து அந்த முடிவே இல்லாத மறுமைக்கு தயாராகுவதை விட்டு உலகத்துல வாழ வந்தவர்களை போல ஆரம்பித்தால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யௌம யரவுனஹா, அந்த மறுமையை காணும் போது இந்த உலகத்தை சாஅத்தம் மின்னஹா, சின்ன ஒரு கொஞ்ச நேரம் தான் உலகத்துல வாழ்ந்தோம் என்று எண்ணுவார்கள். அந்த அளவுக்கு விசாலமான ஒரு மறுமை வாழ்வு இருக்கிறது. எனவே இந்த பெருநாளை நாங்கள் அடைந்த இந்த குர்ஆன் வசனத்தை ஒரு பாடமாக வைத்து 3 படிப்பினைகள். ஒன்று, வாழ்க்கையில் பொறுமை இருக்க வேண்டும், நாங்கள் எடுத்த பயிற்சி. 2வது, அவசரப்படாமல் இருக்க வேண்டும், அது 2வது பயிற்சி. 3வது, மறுமையை எம்முடைய கண் முன்னால் வைத்து நாங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மறுமையை மறந்துவிடக் கூடாது. தூங்கி எழும்பினோமே, இன்றைக்கு காலையில எழும்பினுடன் என்ன சொன்னோம்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எழும்பினோட முதல் வார்த்தை மறுமையை பத்தி தான். தூக்கத்திலிருந்து ஹயாத்தாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நாங்கள் அந்த ரப்பிடம் தான் செல்ல போகிறோம். வ இலைஹின் நுஷூர், அல்லாஹ்விடம் தான் எழுப்பப்பட போகிறோம். முதலாவது மறுமையுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு ஷைத்தானின் பக்கம் நாங்கள் போகக்கூடாது. எனவே பொறுமையோடு இருந்து இந்த பெருநாளை அடைந்த நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், உள்ளத்தால நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ், இந்த திடல்ல நாங்க இருந்து அல்லாஹ் வணங்கி கொண்டு சுஜூது செய்து கொண்டு இருக்கிறோமே, இந்த வாய்ப்பில்லாத எத்தனை உறவுகளிலே இருக்கிறார்கள். வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் படுக்கையோடும் எழும்ப முடியாமலும் தொழ முடியாமலும் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமலும் அவஸ்தைப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். வாலிபர்கள், வயோதிபர்கள், பெண்கள், ஆண்கள் என வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் எமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்ற நன்றி உணர்வோடு நாங்கள் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நன்றி உணர்வு உள்ளத்துல வந்தால் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். ஏண்ட பணம் என்று வீண் விரயம் செய்ய மாட்டோம். பெருநாளண்டா இப்படித்தான் இருக்கணும் என்று நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வை பயந்தவர்களாக வாழ்வோம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த பெருநாளை நாங்கள் அதற்காக பயன்படுத்தி நல்லவர்களாக மாறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். பெருநாள் தினம் வந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான உபதேசங்கள் ஒன்றுதான், என்னுடைய உறவுகளோடு நாங்கள் சலாம் சொல்லி பேசிக்கொள்ள வேண்டும். மனக்கசப்புகள் வரும், அவர்களோடு சலாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சில போது இரத்த உறவுகள் பெருநாளைக்கு வந்து முகத்தை பார்க்க மாட்டார்கள். ஒரு கௌரவம் அவரோட உள்ளத்துல வரும், பரட்ட கௌரவம் வரும். என்னை பார்த்து சலாம் சொன்னால்தான் நான் சலாம் சொல்லுவேன், எனக்கு கையை நீட்டினால்தான் நான் கையை நீட்டுவேன். இது ஜாஹிலிய சிந்தனை. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அவ்வலு பதா பிஸ்ஸலாம், உங்களில் யார் முதலாவது சலாத்தை ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர். ஆண்களிலும் தான் பெண்களிலும் தான். இந்த இடத்தில் கூட நாம் மனமுருகி சலாம் சொல்ல முடியாது என்றிருந்தால், என்னுடைய மனஸ்தாபப்பட்டவரோடு நாம் பேச தயாரில்லை என்றிருந்தால் அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கிடையாது. எனவே நாங்கள் உறவுகளோடு சந்தோஷமாக அவர்களோடு சலாம் சொல்லி பேசி மனக்கசப்புகள் இருந்தால் நிவர்த்தி செய்து கொண்டு இதை நாங்கள் அமுல்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஏழை எளியவர்கள், எம்முடைய உறவுகள், அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய நல்ல முறையில் பழகி, எம்முடைய அயலவர்கள் இருப்பார்கள், எம்முடைய முதியோர்கள் இருப்பார்கள், எம்முடைய பெற்றோர்கள், எம்முடைய பெற்றோர்களுடைய உறவுகள் இருப்பார்கள், அவர்களோடு நல்ல முறையில் பழகி சந்தோஷமாக இந்த பெருநாளை நாங்கள் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹராமானவைகளில் நம்முடைய காலத்தை கழிக்க கூடாது. சந்தோஷம் என்பதற்காக பாவத்தில் ஈடுபட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய நன்றி மறந்தவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான உபதேசம் தான், நாங்கள் எமக்கு மத்தியில் வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். பிறநாள் என்று வந்த உடனேயே நம்முடைய சமூகம் செய்கிற முதல் காரியம் அதுதான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒரு போதும் விரும்ப மாட்டான். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உணவாக இருக்கலாம், உங்களுக்கு குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சமையுங்கள். சல்லி இருக்கிறது என்பதற்காக வீண் விரயம் செய்ய வேண்டாம்.
உணவில்லாமல் அவஸ்தைப்படக்கூடியவர்கள் நம்முடைய உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள். எனவே இருக்கிறது என்பதற்காக வீண்விரயம் செய்ய வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தேடி தேடி மற்றவர்களுக்கு கொடுங்கள். ஆடையிலேயோ உணவிலேயோ வீண் விரயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். பட்டாசு கொளுத்துதல் போன்றவைகள் பிள்ளைகளுடைய சந்தோஷம் என்பதற்காக நாங்கள் மார்க்கத்துக்கு முரணாக போனால் அல்லாஹ் சோதிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வுடைய சோதனை எங்களால் தாங்க முடியாது. எனவே இந்த பிறநாளை நாங்கள் நல்ல முறையிலே கழித்து சாலிஹானவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.